இந்த திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஜென்ரலாவே ஒரு குழப்பவாதிகள் தான். இவங்களும் குழம்பிண்டு மற்றவங்களையும் குழப்பிடுவாங்க. ஒரு சில தெளிவு இருக்காது சிந்தனையில. இது எதனால அப்படின்னா, உங்களுக்கு அந்த ராகுவினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் பேசும்போதே கொஞ்சம் யோசிச்சுட்டே பேசுவாங்க. இல்ல அவங்களோட ஸ்பீச் டெலிவரியில கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம். இல்ல அவங்களுக்கே எப்ப பார்த்தாலும் ஒரு குழப்பம் வந்துருக்கலாம். ஸோ அவங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பிடுவாங்க. ஒரு தெளிவான சிந்தனையா அவங்களுக்கு இருக்காது. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரைக்கு எப்பொழுதுமே ஒரு குழப்பம் இருக்கும். அப்படிங்கிற எனி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், படிக்கும் போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, கல்யாண வாழ்க்கையிலையும் சரி, இல்லை அவங்க வயதான காலத்திலையும் ஒரு அச்ச உணர்வு அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ப்ராபப்ளி இதை நம்ம காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லலாம். இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாகவும் கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு மனதளவில் ஒரு தைரியம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா பேசும்போது பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ மலையை தூக்கின்னு வர மாதிரி தான் பேசுவாங்க. ஆனா இருட்டுல தனியா போ அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பயப்படுவார்கள். இதுதான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். ஸோ இவங்களுக்கு இந்த ராகுவினுடைய சாரம் இருக்கிறதுனால எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பம். ஸோ சரியா தூங்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருப்பாங்க. ஆன்மீகத்திலையும் ஆர்வம் இருக்கும். ஆனா ஆன்மீகத்தை பற்றி விதண்டாவாதமா பேசணும்னாலும் பேசுவாங்க. ஸோ நீங்க இவங்கள கயறுன்னு நினைச்சுண்டு கையில எடுக்கலாமா, இல்ல பாம்புன்னு நினைச்சுண்டு தாண்டலாமா அப்படிங்கிறத நாமளே ஒரு நிமிஷம் யோசிக்கத்தான் செய்வோம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானினுடைய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த உஷ்ணமும் அந்த வேகமும் அதிகமாக இருக்கும். சட்டுன்னு கோவப்படக்கூடிய கணம், சட்டுன்னு இம்பல்சிவா ஒரு டெசிஷன் எடுக்கிறது, யார் சொன்னாலும் ஒரு விஷயத்த நம்புறது, இல்லை ஒருத்தரை நம்பாமையே இருக்கிறது. ஸோ இவங்க எப்பொழுதுமே சந்திரனுக்கு பரிகாரங்கள் செய்து கொண்டே வருவது நல்லது. திங்கக்கிழமை அரிசி தானம் பண்றதோ, இல்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சாயந்தரமா போய் தீபம் போடுறதோ, இல்ல பொதுவாகவே பசுமாட்டோட நெய் இதை கொண்டு போய் கோவில்ல தானமாக கொடுக்கறதோ, சந்திரனை ப்ளீஸ் பண்ண அவங்களுடைய மைண்ட் ரொம்ப தெளிவா இருக்கும். மனசுலயும் ஒரு தைரியம் நிச்சயமாக வரும்.